90. அல்ல 69 ரொம்ப வசந்த கொண்டாடுறான் கண்ணன். யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாகிரதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனே. அழகான ஸ்லோகம். ஊர்க்காராளுக்கெல்லாம் எது ராத்திரியோ ஞான யோகிக்கு அது பகல், ஊர்க்காராளுக்கெல்லாம் எது பகலோ ஞான யோகிக்கு அது ராத்திரின்னு. இது என்ன ராத்திரி பகல் கூட ஆளாளுக்கு மாறுமான்னு? எல்லாருக்கும் ஒரே பகலா இருக்கும், எல்லாருக்கும் ஒரே ராத்திரியா தான் இருக்கும். அர்த்தம் என்னன்னா, யா நிஷா சர்வபூதானாம், யான ஆத்ம விஷயமான ஞானம் இருக்கிற ஞான யோகி. ஆத்ம விஷய ஞானம் இருக்கே நிஷா, நிஷான இரவு, சர்வபூதானாம் எல்லா ஜீவராசிகளுக்கு ராத்திரி. அப்படின்னா ஆத்ம விஷயமான ஞானம் அவளுக்கு இருண்டு போயிருக்கும் இல்லையோ, அதனால ராத்திரின்னு அர்த்தம். ஞான யோகிக்கு மட்டும் அந்த ஆத்ம விஷய ஞானம் வெளிச்சமா இருக்கும் இல்லையோ, பகல்னு அர்த்தம். ஆத்ம விஷய ஞானத்திலே ஊர்க்காராளுக்கு ராத்திரி, இவனுக்கு மட்டும் பகல். உலக விஷயம் இருக்கும் இல்லையோ, இந்திரியங்கள் அனுபவிக்கிறது, அந்த விஷயத்துல அவளுக்கு நல்ல பகல். என்ன இந்திரியத்தை அனுபவிச்சுட்டே காலத்தை கழிக்கிறானோ இல்லையோ, அவனுக்கு பகல். அதை கண்டாலே இவனுக்கு இருண்டு போயிடுறதோ இல்லையோ, இவனுக்கு அது ராத்திரி. ஆக உலக விஷயத்திலே ஞான யோகிக்கு ராத்திரி, மத்த பேருக்கு பகல். ஆத்ம ஞான விஷயத்திலே ஞான யோகிக்கு பகல், மத்த பேருக்கு ராத்திரி. என்ன ஞான யோகியினுடைய மகாத்மத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறான். யா நிஷா சர்வபூதானாம், சர்வபூதானாம் எல்லா பூதங்களுக்கும் நிஷா எது இருண்டு போயிருக்குமோ, எது இருண்டு போயிருக்கு, ஆத்ம விஷய ஞானம் இருண்டு போயிருக்குமோ, தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி. இந்த இந்திரியங்கள்லாம் அடக்கி வச்சிருக்கானே ஞான யோகி, ஜாகர்த்தி, அவன் அதுல விழிப்பா இருக்கான். ஆத்ம விஷய ஞானம் நன்னா இருக்குன்னு அர்த்தம். அதே போல யஸ்யாம் ஜாகிரதி பூதானி, எதில் உலகமெல்லாம் நன்னா விழிச்சுன்னு இருக்கோ, விஷயாந்தரத்துல ஆசை, உலகமெல்லாம் எதுல விழிச்சுன்னு இருக்கோ, சானிஷா பஷ்யதோ முனே, அவனுக்கு இது கண்ணு தெரியறதே இல்லை, அவனுக்கு அது இருண்டு போய் கிடக்கும். சானிஷா பஷ்யதோ முனேகே, அது ஆருக்கு? முனேகேன்னா மனனம் பண்ணுகிற முனிவனான ஆத்மாவுக்கு, ஞான யோகிக்கு. ஆத்மாவை பார்த்தவனுக்கு இது இருண்டு போய் கிடக்கும் சாதித்தான். யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாகிரதி பூதானி சானிதா பஷ்யதோ முனேகே. 69 அப்ப இருண்டே போயிடுத்து உலகத்து விஷயம், வெளிச்சமா இருக்கு ஆத்ம விஷய ஞானம். அப்ப அதுதான் ரொம்ப உயர்ந்த நிலை. அதற்கடுத்தது சுவாமி, எல்லாருக்கும் அந்த மாதிரி போட முடியுமா? திரும்பியே பார்க்காத உலகத்துல நாங்க வாழ முடியுமா? கொஞ்சம் ஏதானு பார்த்துப்போம், அதுவும் இருக்கட்டும் இதுவும் இருக்கட்டும். ஏதான வழி சொல்லணும்னா நான் கேட்க வேண்டாம், கண்ணனே இதுக்கு வழி சொல்லிட்டான். அதுக்கடுத்து 70வது ஸ்லோகம். ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாபஹா பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயன் பிரவிசந்தி சர்வே ந சாந்தி மாப்னோதி ந காமகாமி. அழகான ஸ்லோகம். ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம், ஒரு சமுத்திரத்தை பத்தி இப்ப உதாகரிக்கிறான் கண்ணன். ஆபூர்யமானம்னா தனக்குத்தானே நிறைந்திருக்கிறது. யாரும் நிறைக்க வேண்டாம் சமுத்திரத்தை, தனக்குத்தானே நிறைந்திருக்கிறது. அச்சல பிரதிஷ்டம், கலக்க முடியாது யாராலையும், அச்சலமா நிக்கிறது இல்லையோ. எத்தனை நதிகள் வந்து சேர்ந்தாலும் நில உயராது, நதிகள் வத்தி போனாலும் மட்டம் தாழாது. அதான் அச்சல பிரதிஷ்டம். உயராமல் தாழாமல் இருக்கும் இல்லையோ, அச்சல பிரதிஷ்டம். ஆபூர்யமானம், ஒருத்தர் நிறைக்க வேண்டிய தேவை கிடையாது, தானே நிறைஞ்சிருக்கும் இல்லையோ, ஆபூர்யமானம். ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம், சமுத்திரத்தை குறித்து ஆபஹா பிரவிசந்தி யத்வத், எப்படி நதிகளெல்லாம் ஓடி வந்து சேருமோ, ஆக தனக்குத்தானே நிறைந்திருக்கிற, எதனாலும் கலங்காத உயராத தாழாத சமுத்திரத்தில் நதிகள் எப்படி வந்து சேருமோ. இப்ப அதே போல ஒரு ஞான யோகியை பத்தி சொல்ல போறான். ஞான யோகி ஆபூர்யமானம், தனக்குத்தானே நிறைஞ்சிருக்கான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? யாராலையும் இவனை இனிமே நிறைவு ஏற்படுத்த வேண்டாம், தானே மனனம் பண்ணி பண்ணி நிறைஞ்சு போயிட்டான். அடுத்தது அச்சல பிரதிஷ்டம், இவன் அசைய போறதில்லைன்னு சொல்றான் தெரியுமா? வர்ற நதியினால உயரவும் போறதில்லை, வராத நதியினால தாழவும் போறதில்லை. அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல நாட்டியத்தை பார்த்ததுனால ஆனந்தமும் பட போறதில்லை, பார்க்காதனால துக்கமும் பட போறதில்லை. அதுதான் அச்சல பிரதிஷ்டம். அப்ப எல்லாத்தையும் பார்க்கறான், ஆனந்தமும் இல்லை துக்கமும் இல்லை, எல்லாத்தையும் அனுபவிக்கிறான், ஆனந்தமும் இல்லை துக்கமும் இல்லை. இதே போல எல்லா நதியும் சமுத்திரத்துக்குள்ள போயிட்டே இருக்கும், அதனால ஒண்ணுமே இல்லையோ இல்லையோ. அதே போல ரூபத்தை கண்ணு பார்க்கும், இவன் மனசுக்கு அனுப்பும். சப்தத்தை காது கேட்கும், இவன் மனசுக்கு அனுப்பும். ரசத்தை இவன் நாக்கு வாங்கிக்கும், மனசுக்கு அனுப்பும். எது உள்ள போனாலும் அதனால அவன் அசங்கிறதே கிடையாது. இது 2வது நிலை. இப்போ அதை சாதித்தார். தத்வத், அதே போல அந்த சமுத்திரத்தை போலே தத்வத் காமா எம் பிரவிசந்தி, எம் பிரவிசந்தி, எந்த மனிதனுக்குள்ளே இந்திரியங்கள்லாம் உள்ள வருது, இந்திரியங்கள் உள்ள வராது,
இந்திரியங்கள் விஷயத்தை அனுபவிக்கும். அந்த அனுபவம் மட்டும்தான் உள்ள வரும். நான் இப்ப நாட்டியத்தை பார்த்தேன்னா கண்ணுக்கு அனுபவம், மனசு சந்தோஷப்படும். சங்கீதம் கேட்டேன்னா காதுக்கு அனுபவம், மனசு சந்தோஷப்படும். நன்னா ஏதானு கிழங்கு சாப்பிட்டேன்னா நாவுக்கு அனுபவம், மனசு சந்தோஷப்படும். கடைசியில் அத்தனை செய்தி மனசுக்கு போகணும். அந்த செய்திக்கெல்லாம் துவாரம் எது தெரியுமா? கண்ணு, காது, மூக்கு. இதன் வழியாத்தான் அனுபவிக்கும். ஆனந்தத்தை மட்டும் மனசுக்கு அனுப்பும். இந்த கண்ணன் என்ன சொல்றான்னா, சாப்பிடு, பாரு, தூங்கு, பண்ணு. இந்த மனசு ஆனந்தப்படுறதுங்கிறத மட்டும் விட்டுடுனுட்டான். அதை மட்டும் நிறுத்துறவன் தான் தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. கதவத்தனையும் திறந்திருக்கு, எதுவனா உள்ள வரட்டும், ஆனா அசங்காது. அர்ஜுன சந்தேகம் என்ன, அப்படி கூட ஒண்ணு இருக்குமான்னா அதுக்குதான் முதல்லயே உதாரணத்தை சமுத்திரம்னு சொல்லிட்டான். ஏன்னா எது உள்ள வந்தாலும் சமுத்திரம் ஒசறது இல்லையே, தாழறது இல்லையோ. அதே போல இந்த ஞான யோகி எதுவும் உள்ள வரட்டும், எதுவும் வெளியில போகட்டும், அதை பத்தி அவனுக்கு விகாரம் கிடையாது. இது நடு. கீழே இருக்கிறவன் ரொம்ப வசந்தவன், எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சுப்படுது. இவாளுக்கு ராத்திரி, அவனுக்கு பகலாப்படுது. இவன் அந்த அளவு இல்லை, உள்ள வரவிடுறான். அதனாலதான் ரெண்டாவது நிலையாக்கிட்டார். இப்போ உள்ளேயே வரவிட மாட்டான், உயர்ந்த நிலை. இவன் உள்ள வரவிடுறான், ஆனா அதனால விகாரமற்று இருக்கிறான். கொஞ்சம் நாம முயற்சி பண்ணி பார்க்கலாம். அப்ப பார்க்கலான்னு ஒத்துனுட்டார், கேட்கலான்னு ஒத்துனுட்டார், சாப்பிடலான்னு ஒத்துனுட்டார். ஆனா அதனால உள்ளுக்குள்ள ஒண்ணு ஆகாது இருக்கணும். இது ரெண்டாவது நிலை. அதுக்கு மேல அழகா சாதித்தான் மூணாவது நிலை. மூணாவதுனா கீழ் நிலை. அதுதான் 71வது ஸ்லோகம். விகாய காமான்யா சர்வான் புமாம்சரதி நிஸ்பிருகா நிர்மமஹ நிரஹங்காரஹ சசாந்தி மதிகச்சதி. அவன் சாந்தி அடைகிறான். இந்த ஸ்லோகத்துல பிரயத்தனம் பண்ற நிலையோட சரி நம்ம மாட்டோம். ஏதோ பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்க முடியும். இந்த ஸ்லோகத்துல பிரயத்தனம். அடுத்த ஸ்லோகத்துல எது உள்ள வந்தாலும் அசங்காம இருக்கிறது. மூணாவது ஸ்லோகத்திலே சமாதி நிலையை அடைஞ்சு விடுறது. இந்த 3 ஸ்லோகமா பிரிச்சுட்டான். அதுல 71 விகாய காமான்யா, என்ன பத்தியே நினைக்கிறான், பகவானை பத்தி நினைத்து. காமான்யா விகாய, ஆசையத்தனையும் துறந்தான். சர்வான் புமான் சரத்தின் நிஸ்பிருகா. முதல்ல காமான்யான்னா விஷயத்தை விளக்கினான். அடுத்தது விஷயத்தை விளக்கினேரே சுவாமி, ஆசை மிச்சம் இருக்கேன்னா ஸ்பிருகா நிஸ்பிருகா, ஆசையும் விளக்கி விட்டான். எப்படி ஆசையை விளக்குறதுன்னு கேட்டோம். நிர்மமஹா, என்னதில்லே நினைச்சுக்கோ, விலகிப்படும்னா. எப்படி என்னதில்லே நினைச்சுக்கிறதுன்னா அகங்காரத்தை தொலைச்சிரு, என்னதில்லேங்கிற ஞானம் வந்துருன்னுட்டான். இது ஒரு பெரிய சுத்தளிப்பு. என்ன சொல்றான்னா, முதல்ல விஷயத்தை விலக்கிடு. சரி விளக்குறேன். விஷயத்தை விலக்கிவிட்டா போருமான்னு இல்ல, விஷயத்துல ஆசையும் விலக்கிடு. ஏன்னா விஷயத்தை மட்டும் தள்ளி பிரயோஜனம் இல்லை, அது ஊர்ல எங்கேயானு இருந்துட்டே தான் இருக்க போறது. இப்போ ஒரு விஷயத்த சாப்பிடக்கூடாது, களஞ்சம் ந பக்ஷயே சாஸ்திரம் சொல்லிது. உள்ளி பூண்டு வெங்காயம் சாப்பிடாதே, இவ்வளவுதான். களஞ்சம் ந பக்ஷயே, சாப்பிடாதே. உடனே எழுந்திருந்து கேட்டான், சாமி சாப்பிட்டா தொண்டையில நன்னா இறங்குறதே வழவழான்னு. எழுந்திருந்து கேட்டான். ஒண்ணு இல்ல, 4 சாப்பிட்டா கூட நன்னாத்தான் இறங்கும். அது 6 இல்லேன்னு மறுக்கல. இப்ப சாப்பிட முடியாதுன்னு சொல்லல சாஸ்திரம், சாப்பிட கூடாதுன்னு. ஏன்னா நிறைய விஷயம் நம்மால முடியும், ஆனா பண்ண கூடாது. ஒரு ராணி இருந்தா, நல்ல பலசாலி, நன்னா உடம்பு நன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்துத்தான் இருந்தா. பெரிய உரலை கொண்டு உலக்கையோட வச்சு 4 படி நெல்லு வச்சு குத்தி நன்னா புடைச்சு எடுத்து வை அப்படின்னா பண்ண முடியுமா? முடியாது. அவளாலே கண்டிப்பா முடியும். நன்னா சாப்பிட்டு திருடமா தானே இருக்கா, ஆனா பண்ண மாட்டா. ராணியோ இல்லையோ, பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணலாம்னு அர்த்தம் இல்லை. எத்தனையோ விஷயத்த பண்ண முடிஞ்சாலும் நான் பண்ண கூடாது. ஒரு கத்தி எடுத்தா இங்க இருக்கிற எத்தனை பேரை என்னால குத்த முடியாது. இப்போ நானத்தான் குத்துவேன், ஆனா குத்த கூடாதுங்கிறதான் விஷயம். குத்த முடிஞ்சது எல்லாத்தையும் குத்தலாமான்னு கேட்கக்கூடாது. பண்ண முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிடக்கூடாது. எத்தனையோ விஷயம் பண்ண முடியலாம், ஆனா நான் பண்ண கூடாதுங்கிறதா உண்மை. அதே போல கண்ணனு சாதித்தான். இந்த இடத்துல இன்னதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். களஞ்சம் ந பக்ஷயேத். ஆனா உள்ள போற சொல்லியோ, உலகத்துல களஞ்சம் இருக்கிற வரைக்கும், வெங்காயம் இருக்கிற வரைக்கும் ஆசை இருந்துட்டே இருக்கும். அதான் காட்டாள். நான் போனா வாங்கப்படாது, கூட எடுத்துன்னு போனேன் காய்கறி வாங்கறதுக்காக. எதோ தெரிஞ்சா பக்கத்துல அதையும் வச்சிருக்கான். சுவாமி இது கண்ணை பார்க்கப்படாதுன்னு தான் திருப்பிக்கிறேன், ஆனா அது மறுபடியும் கண்ணுல படுறதோ இல்லையோ. அதனால படுறதுங்கிறது ஆசை. கண்ணுலேருந்து விளக்கிட்டாலும் நான் ஆசை போலையோ இல்லையோ. ரெண்டாவது ஆசையை விட்டுடுவோம். ஆசையை விடுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டோம். என்னதுங்கிறத விட்டுடு. நிர்மமஹா, என்னுடையதுன்னு நினைச்சாத்தானே அர்ஜுனா ஆசை வர போறது. என்னுடையதுன்னு விட்டுடுனா அதை எப்படி விடுறதுன்னு கேட்டான். அகங்காரத்தை விட்டுடு. தேகமே ஆத்மாங்கிறத அகங்காரம். அகங்காரம் மமக்காரம்னா என்னன்னு பார்ப்போம். அனகத்தை அகமாக நினைப்பது அகங்காரம். சுலபமான விளக்கம். அனகத்தை அகமாக நினைத்தால் அகங்காரம். அகங்கிறது நான், ஜீவாத்மா. அனகம்னா நான் அல்லாததான சரீரம், இதுதான் அனகம். இந்த அனகத்தை அகம் அகம் நினைக்கிறேன் இல்லையோ, இதுக்குதான் அகங்காரம்னு பேர். சரீராத்ம ஞானம், தேகாத்மா அபிமானம். இது அனகம், இது நான் இல்ல.
ஆனா இத போய் நான் எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டே இருக்கேன் இல்லையோ. இப்ப யாரான ஒருத்தர் என்ன பார்த்து முட்டாள்னு கூட்டா நான் கோவப்படுவேன், திரும்ப அவர் அடிக்கிறதுக்காக போவேன். ஆனா நித்தியப்படி நானே எத்தனை நாள் என்ன முட்டாள்னு சொல்லிட்டே இருக்கேன் தெரியுமா? நம்ம தெரியாம சொல்லிட்டு இருக்கோம். ஏன் சொல்றோம்? ஒருத்தர் நான் வாசல்ல நடந்து போயிருந்தேன், ஹே கிருஷ்ணா என்ன பார்த்து கூட்டார். உடனே திரும்பினேன், கிட்டக்கு போனேன். அவர் கேட்டார், நான் உங்க கூப்பிடலையேன்னார். சாமி இப்பதானே கிருஷ்ணான்னு கூட்டிட்டு நான் வந்தேனே. என்ன நான் உம்ம கூப்பிடலையே? இப்ப உம்ம கூப்பிடுறதுன்னா என்ன அர்த்தம்? காலை கூட்டேனா, தலைய கூட்டேனா, மூக்கு கூட்டேனா, வாய கூட்டேனா, நீரும் சரீரமும் ஒன்னான்னு கேட்டார். எனக்கு ஒண்ணுமே புரியல. நிஜத்திலேயே அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் மெதுவா அவர் விளக்கறதுக்கு ஆரம்பிச்சார். கிருஷ்ணான்னு இந்த ஜென்மத்துல உமக்கு பேரு, இந்த ஆத்மாவுக்கு போன ஜென்மத்துல என்ன பேருன்னார். சாமி அடி எனக்கு தெரியாது. அப்ப இந்த உடம்புக்கு தானே கிருஷ்ணான்னு பேருன்னார். ஆமான்னு ஒத்துனுட்ட, வேற வழி இல்லை இப்ப எனக்கு. ஏன்னா இந்த உடம்புக்கு தான் கிருஷ்ணான்னு பேரே தவிர போன ஜென்மம் தெரிஞ்சிருந்து அதுவும் கிருஷ்ணான்னு இருந்தா என் ஆத்மாவுக்கு கிருஷ்ணான்னு நான் சொல்லியிருப்பேன். எனக்கு அது தெரியாது இப்போ, அதனால இந்த உடம்புக்கு கிருஷ்ணான்னு சொல்லிட்டேன். அடுத்தவர் என்ன கேட்டார் தெரியுமா? நான் கூப்பிட்ட உடனே திரும்பி பார்த்தீரே, அப்ப இந்த ஆத்மாவும் உடம்பும் ஒண்ணுன்னு தானே நினைச்சுட்டு இருக்கீர்னார். ஆமான்னு நான் ஒத்துனுட்டேன். ஏன்னா கிருஷ்ணாங்கிறது உடம்புக்கு தான் பேரு, உடம்புக்கு கிருஷ்ணான்னு கூட்டா புரிய போறது இல்ல, ஆத்மாவுக்கு தான் புரியும். எனக்கு ஞானம் ஆத்மாவுக்கு தான் இருக்கே தவிர உடம்புக்கு ஞானம் கிடையாது. அப்ப நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? என் ஆத்மாவின் ஞானத்தை வச்சு உடம்பு நானும் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இது ஞான சூன்யம், இது அபார ஞானம். நான் ஒரு தரையும் உடம்பு ஞானம் ஒண்ணுன்னு நினைக்கச்சேவும் என்னையே முட்டாள்னு கூட்டுட்டே இருக்கேன். இதான் நான் பண்றது. இப்போ நித்தியப்படி என்ன நானே 100 தரம் முட்டாள் நினைச்சுக்கிறேன். ஆனா புறத்தையார் முட்டாள்னு சொன்னா மட்டும் அபார கோபம் வரும். இந்த ஒரு தரையும் தேகத்தை ஆத்மா நினைக்கிறேன்னா அப்பப்பெல்லாம் எனக்கு அறிவில்லைங்கிறேன். ஏன்னா இது அறிவில்லாதது, இது அறிவுடையது. இது ரெண்டையும் ஒண்ணுன்னு நினைச்சா அப்ப நான் அறிவில்லாதவன ஆயிட மாட்டேனா? என்ன நானே வச்சுக்கிறேன், என்ன நானே நிந்திச்சுக்கிறேன், அறிவில்லைன்னு. அனகமான சரீரத்தை அகம்னு நினைத்தால் அகங்காரம். தமிழ்ல பாப்போமா? அனகத்த அகம் நினைக்கிறது சம்ஸ்கிருதத்துல பார்த்தோம். தான் அல்லாததை தான் என்று நினைத்தால் அகங்காரம். இது தான் அல்லாதது, இது தான் அல்லாததை தானா நினைக்கிறேனோ இல்லையோ, அகங்காரம். சரி, மமக்காரம் என்ன தெரியுமா? தன்னல் அல்லாதத தன்னதுன்னு நினைத்தா மமக்காரம், தான் அல்லாதத தானா நினைச்சா அகங்காரம், தன்னதல்லாதத தன்னதுன்னு நினைச்சா மமக்காரம். இது என்னதில்லை, இது என்னதில்லை, இது என்னதில்லை. ஆனா எல்லாத்தையும் என்னதுன்னு நினைக்கிறேனோ இல்லையோ, அது மமக்காரம். இது ரெண்டும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாட்டம். இதை ஒழிச்சா அது ஒழியும், அதை ஒழிச்சா இது ஒழியும். அது தங்கன்னு சுருட்டாம். ஆசையை தொலைக்கணும்னா அர்ஜுனா வழி என்ன தெரியுமா? நிர்மமஹா, மமக்காரத்தை தொலைச்சு விடு. மமக்காரம் எப்ப போகும்? என்னுடையதுன்னு எத்தையுமே நினைக்க மாட்டேன். எப்ப நினைக்க மாட்டேன்? தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு தெரிஞ்சுட்டேன்னா தேகத்தோட சம்பந்தப்பட்ட எதையும் என்னதில்லைன்னு விளக்கிடுவேன். அதான முக்கியம். இப்ப இதெல்லாமே உலகத்துல ஆத்மாவோட சம்பந்தப்பட்டது ஏதானும் உண்டா? தேடி பாருங்க, பக்தியை தவிர ஒண்ணுமே கிடையாது. ஆத்மாவோட சம்பந்தப்பட்டது பரமாத்மா, அவன் விஷயமான பக்தி. மத்த அத்தனையும் தேகத்தோட சம்பந்தப்பட்டதுதான். இந்த தேகமே வேறுன்னு தெரிஞ்சுட்டேன்னா அப்புறம் இதெல்லாத்தையும் என்னதான் ஆத்மாவுது நான் இங்கேயான்னு நினைப்பேனா? அகங்காரத்தை தொலை மமக்காரம் போடும், மமக்காரத்தை தொலை அகங்காரம் போடும். இந்த ரெண்டையும் தொலைச்சுட்டியானா நிர்மகா நிரவங்காரா ச சாந்தி அதிகச்சதி, அவன் சாந்தி அடைகிறான், ஆத்ம தரிசனத்தை அடைகிறான். இந்த ஸ்லோகத்திலே கண்ணன் முயற்சிப்பதை பத்தி சொல்றான். என்ன பத்தி நினை, விஷயங்களை விளக்கு, விஷயத்துல ஆசைய தொலை, என்னதுங்கிற எண்ணத்தை விட்டுடு, நான்கிற அகங்காரத்தையும் விட்டுடு, கடைசி ஆத்ம தரிசனமானது கிடைக்கும். முயற்சி செய். என்ன 71வது ஸ்லோகத்திலே சாதித்தான். கடைசியான 2வது அத்தியாயத்திலே 72வது ஸ்லோகம். ஏஷா பிராமி ஸ்திதிஹி பார்த்தனை நாம் பிராப்ய விமுக்யதி ஸ்தித்வா அஸ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. ரிச்சதி அடைகிறான், பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. நிர்வாணம்ங்கிறது சுகமான, பிரம்மங்கிறது ஆத்மா. சுகமான ஆத்மாவை தரிசிக்கிறான், அடைகிறான். யாரு? ஏஷா ஸ்திதிஹி. ஏஷா ஸ்திதிஹின்னா அசங்க கர்மத்தை ஆத்ம ஞானத்தோட கூட பண்ணிட்டே இருக்கானோ இல்லையோ, இடைவிடாத அசங்கமான பற்றில்லாததான கர்மயோகத்தை ஆத்ம ஞானத்தோட ஒத்தன் அனுஷ்டித்துக் கொண்டு வந்தால் ஏஷா ஸ்திதிஹி, அந்த நிலையானது பிராமி. பிராமின்னா ஞான யோகத்தை விளைவித்து பிரம்மத்துக்கு அருகிலே அழைத்து செல்லும். அதுக்கு பிராமின்னு அர்த்தம். பிராமின்னா பிரம்மத்தை நோக்கி அழைத்து செல்லும், இழுத்து செல்லும், ஞான யோகத்தை விளைவித்து. ஏஷா ஸ்திதிஹி, அசங்க கர்மாவை பண்ணிட்டு வந்தியானா அது பிராமி. அது ஞான யோகத்தை விளைவித்து ஆத்மாவை குறித்து அழைத்து செய்யும். பார்த்த ஏனாம் பிராப்ய ந விமுஹ்யதி, இந்த நிலையை ஒத்தன் அடைஞ்சுட்டான்னா
ந முஹ்யதி, அவன் சோகப்படுவதே கிடையாது, விடப்படுவதில்லை. ஸ்தித்வா ஸ்தித்வா அஸ்யாம் அந்த காலேபி, ஸ்தித்வா இந்த கர்மயோகத்திலேயே நின்று, அந்த காலேபி அந்தனுடைய கடைசி காலத்தில், இத நிறைய நாள் பண்ணிட்டே போறான், ஆயுஷனுடைய கடைசி காலத்தில் நிர்வாணம் பிரம்ம ரிச்சதி, சுகமான ஆனந்தமான ஆத்மாவை அடைகிறான். ஆக செய்ய வேண்டியது என்ன? அசங்க கர்மாவை பண்ணணும். எனக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மாவை 3 தியாகங்களோட செய்யணும். அதுக்கு முதல் தேவை என்ன? ஆத்மா நித்தியம்ங்கிற ஞானம், ஆத்மா சேஷம்ங்கிற ஞானம், ஆத்மா ஞானமயங்கிற ஞானம், ஆத்மா சரீரம் இல்லைங்கிற ஞானம். இந்த ஞானம் எல்லாம் அடிப்படையா நான் சேகரிச்சுக்கிறேன். சேகரிச்சுட்டு எனக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை 3 தியாகத்தோட, கர்த்திருத்த புத்தி தியாகம், மமதா தியாகம், பல தியாகம், 3 தியாகத்தோட இடைவிடாமல் ஆத்ம சாட்சா்காரத்துல மட்டும் பற்று வச்சு பண்ணிட்டே இருக்கேன். பண்ண பண்ண மனசு சுத்தமாறுது. மனசுல இருக்கிற அழுக்குகள் அத்தனையும், மோக கலிலம்னு சொன்னானே, மனசுல இருக்கிற அழுக்கு அத்தனையும் போகும். அழுக்கு விலகின மனசிலே ஞானமானது நிலை நிற்கும். ஞான யோகத்தை இடைவிடாமல் செய்தால் ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும். இது 2வது அத்தியாயத்தினுடைய பரமான அபிப்பிராயமாக கண்ணன் காட்டினான். த்விதீயே ஸ்திததீலக்ஷ்யா புரோக்தாதன் மோகசாந்தையே, அவன் மோகம் விலகுவதன் பொருட்டு 2வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. கண்ணனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா சொல்லி முடிச்சான். 3வது அத்தியாயம் ஆரம்பிச்சது, ஏன் கண்ணனை இப்படி குழப்பிட்ட நீ? இதான் முதல் ஸ்லோகம். அர்ஜுன ஆரம்பிச்சான். இவன் இவ்வளவு அழகா சொல்றாப்பல் நினைச்சுன்னு சொல்லி முடிச்சானா, முதல்ல ஆரம்பித்தானும் என்னென்னமோ சொல்லிட்டேன், கர்மயோகம்னே ஞான யோகம்னே மாத்தி மாத்தி சொன்னேன், எனக்கு இப்ப ஒண்ணுமே புரியல, ஏதாவது ஒன்னே ஒண்ணு சொல்லு நான் பண்றேன் அப்படின்னு ஸ்லோகத்துல கேட்கறதுதான் 3வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பம். அது என்னங்கிற அர்த்தத்தை அடுத்த உபன்யாசத்திலே நாம பார்க்கலாம். மறுபடியும் பிரார்த்திச்சுக்கிறேன், மனனம் பண்ணி நினைத்தாத்தான் கேட்டது ஞாபகத்துல நிற்கும். கேட்டுட்டு வெளியில போறதுக்குள்ள மறந்து போடும். அத்தனை புகையா ஆகாசத்துல போறாப்புல இருக்கும். ஏதோ கேட்டோம் 5 நாள், 5 1.25 மணி நாழியான்னு கேட்டிருக்கோம். 8 மணி நாழி என்ன கேட்டோம்னா வெளியில போனா ஒண்ணுமே புரியாது. ஒரு 72 கீழே ஒரு 40-43 ஸ்லோகம், கிட்டத்தட்ட 115 ஸ்லோகம் கேட்டிருக்கோம். இப்போ 115 ஸ்லோகத்தையும் மறுபடியும் மனனம் பண்ணி பார்க்கணும். உங்கள்ட்ட நிறைய அவகாசம் இருக்கு, நன்னா கேட்டு பார்க்கலாம். நீங்களும் கூட சேர்ந்து 4 பேரா சேர்ந்து என்னதை பார்த்தோம்னு கூட பார்க்கலாம். புஸ்தகங்கள் நிறைய நம்ம சம்பிரதாயத்துல இருக்கு, வாங்கி வச்சுன்னு படிச்சுன்னா இந்த முடிஞ்ச அளவுக்கு ஆங்கிலத்துல போட்ட புஸ்தகத்தை தவிர்த்துடுங்க. ஏன்னா பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியானத்தினுடைய டிரான்ஸ்லேஷன் இன்னி வரைக்கும் ஆங்கிலத்துல வந்ததில்லை. அதை விட்டுட்டு வேற எதை படிச்சா கூட அது தப்பு வழியில தான் இழுத்துட்டு போகும், ஏதான ஒரு இடத்துல போய் முட்டிக்கும். அதனால இது வரைக்கும் இருக்கிற ஆச்சாரியர்களுடைய எது நேர தமிழ்ல எழுதியிருக்காளோ அதை வாசிங்க. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சு விட்டா கவலையே இல்லை இல்லையா? கடைசி பட்சம் தாத்பர சந்திரிகனுடைய தமிழாக்கத்தை புத்தூர் அட்வொகேட் சுவாமி போட்டிருக்காரு. 5 வால்யூம் புஸ்தகம் குறைச்ச விலைக்கு கொடுக்கிறார். அதை வாங்கி வச்சிருந்தீங்கன்னா கூட கண்டிப்பா நீங்க படிச்சு விடலாம். அடுத்த தரம் அடியன் வர்றதுக்குள்ளையாவது இந்த 2 அத்தியாயம் வரைக்கும், 2 அத்தியாயம்னா 300 பக்கம், அதுல இருக்கிற 300 பக்கத்தை தான் இப்ப நாம 5 நாள்ல இந்த இடத்துல பார்த்திருக்கோம். ரொம்ப சுருக்கமா தான் விஷயத்தை சொல்லியிருக்கேன். ஆழ்ந்த விஷயத்து பக்கம் நாம போகவே இல்லை. உண்மையா பண்ணணும்னா முதல்ல இத 18 அத்தியாயத்தை பார்த்து முடிச்சுடணும். அதுக்கப்புறம் உண்மையான கீதை கேட்க ஆரம்பிக்கணும். அப்பதான் கீதை என்னன்னு புரியும். ஒரு தரம் இது இப்படியே நாம 18 அத்தியாயத்தையும் பார்த்து முடிச்சுட்டா ஓரளவு கீதைன்னா தெரிஞ்சுப்போம். அப்புறம் நிஜமான கீதையை பார்த்தோம்னா விஷயம் என்னன்னு புரியும். ஆச்சாரிய அனுகிரகத்தாலே கிடைக்கும். அதனால அதையும் உங்களிடத்திலே பிரார்த்தித்து கொண்டு வந்திருந்து நடத்தி கொடுத்த உங்க எல்லாருக்கும் பல்லாண்டு பாடி ராமானுஜ சபையார் அவர்களுடைய பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியம் மேன்மேலும் மேன்மேலும் வளரணும்னு பிரார்த்தித்து, எல்லாத்துக்கு மேலே இங்கே கோயில் கொண்டு சேவை சாதிக்கிற ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையானுடைய திருவடித்தாமர்களுக்கு பல்லாண்டு பாடி, மகாந்த் சுவாமி என்ன, அங்க இருக்கிற அர்ச்சக பரிச்சாரக கைங்கரியப்பரர்கள் என்ன, தேவஸ்தானத்தார் எல்லாருடைய ஒத்துழைப்புக்கும் பல்லாண்டு பாடி, அடியோமோடு நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டுன்னு சொல்லி அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்.